இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுடைய பணி வாழ்வில் பல்வேறு விதமான அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் செய்ய முடிந்தது. இறைமகனாக இருந்த அவர் பல்வேறு நிலைகளிலே அவருக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகளும் அனுபவங்களும் மனித நிலையில் மனித சாயலில் அவர் இயற்கை சார்ந்த வல்ல செயல்களையும் செய்ய முடியும் என்ற ஒரு உன்னத நிலையை இறைமகன் இயேசு பெற்றிருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 5000 பேருக்கு அவர் உணவு கொடுத்துவிட்டு அவர் வேண்டுவதற்காக தனியாக ஒரு மலைக்கு செல்கின்றார். தந்தையோடு ஒவ்வொரு நாளும் அவர் உரையாடுவார். ஜபத்தின் வழியாக தன்னை ஆற்றுப்படுத்தி பல்வேறு நிலையிலே தனக்கான அந்த உடல் சார்ந்த நிலையிலும் மனம் சார்ந்த நிலையிலும் ஆன்மீகம் சார்ந்த நிலையிலும் தன்னை திடப்படுத்துவதற்காக தன் தந்தையோடு உரையாடி ஜபத்தின் வழியாக உறவை ஆழப்படுத்தி தன் பணி வாழ்வை தொடங்குவதற்கான ஒரு தயாரிப்பை அவர் மேற்கொள்கின்றார். இந்த இயற்கை சார்ந்த அந்த செயலை வல்ல செயலை செய்வதற்கு இறைமகனுடைய அந்த செயல் மனிதர்களுக்கு ஒரு வியப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ளாத நிலையில், தன்னோடு இருந்த சீடர்கள் புரிந்து கொள்ளாத நிலையிலும் மனம் மழுங்கிய நிலையிலும் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு வாசிக்கின்றோம். இதையே இந்த நற்செய்தி வாசகத்தில் மார்க்கு இவர் இந்த இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் என்ற அந்த நிகழ்வை இது ஆன்மீக அடிப்படையில் திருச்சபையினுடைய ஆழமான ஒரு வித்திட்டாக இது இங்கு கூறப்படுகிறது. நம்மையே நாம் முதலில் தயார்படுத்த வேண்டும் என்ற அழைப்பை இந்த நிகழ்வின் வழியாக நமக்கு ஆழப்படுத்துகின்றது. அதேபோல் கடவுள் நம்மோடு இருக்கிறார், எதை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை என்ற அழைப்பையும் ஒரு ஆறுதலையும் உற்சாகத்தையும் இறைவன் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது அவர் அந்த அக்கறைக்கு செல்வோம் என்று சொல்கின்ற அந்த வார்த்தை, இங்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் அந்த இறைவார்த்தையை கேட்டார்கள். நோய் நொடியிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவோடு இருந்தார்கள். அவர்களுடைய இயேசுவுடைய உடனிருப்பை அவர்கள் பெற்றார்கள். இயேசு மீண்டும் நாம் அக்கறை பகுதிக்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களை மனம் மாற்றி அவர்களுக்கு இருந்த நோய் நொடிகள் பேய்களை ஓட்ட நாம் அக்கறைக்கு செல்வோம் என்ற அழைப்பை கூறுகின்றார். அவர் அந்த படகின் மீது ஏறி அமர்ந்து அங்கிருந்து அவர் பெத்சாயாவுக்கு அங்கு செல்வதை பார்க்க முடிகிறது. அங்கிருந்து அவர் விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து அவர் செல்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது பொழுது சாய்ந்த பிறகு அங்கு நடுக்கடலில் அவர் தனியாக அந்த இடத்தில் அவர் இருந்தார். அந்த கரையிலே அவர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய சீடர்கள் எல்லாம் முன்னதாகவே அந்த படகிலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த படகு என்பது திரு அவையாக நாம் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த படகிலே அவர்கள் தனியாக அவர்கள் செல்வது என்பது திரு அவையில் அவர்கள் பயணிப்பதாக இருக்கின்றது. அந்த திரு அவையினுடைய ஒரு ஆணிவேர் இயேசு அந்த படகில் இருந்தால் எந்த ஒரு கவலையும் இல்லை. இந்த திரு அவையிலும் இயேசு நம்மோடு இருந்தால் எக்கவலையும் எந்த அச்சமும் நமக்கு இல்லை என்பதை இந்த வார்த்தை நமக்கு கூறப்படுகிறது. அதேபோல் இயேசுவுடைய அந்த நோக்கம் என்பது அவர்கள் துன்புற்றார்கள், அவருடைய தண்டு வலிக்கப்பட்டதால் அவர்களை நோக்கி அவர் கடல் மீது நடந்து அவர்களுடைய அந்த படகிலே அவர் அமர்ந்தார் என்பதை இங்கு கூறப்படுகிறது. ஏனென்றால் அவருடைய வலிகளையும் அவருடைய நோக்கங்களையும் அவருடைய அந்த சிந்தனைகளையும் இயேசு அறிந்திருந்ததால் அவர்களை நோக்கி நடந்து சென்றார் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த கடல் என்பது சாத்தான் வாழ்கின்ற இடமாக சித்தரிக்கப்படுகிறது. அந்த சாத்தானையும் மிதிக்கின்ற ஒரு உன்னத சக்தி இயேசுவுக்கு உண்டு என்பதை இந்த இடத்தில் கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த கடல் மீது நடந்தார் என்பது சாத்தானை மிதித்து நம்மை மீட்பதற்காக அந்த படகிலே வந்து நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை இது சுட்டி காட்டப்படுகிறது. எதிர்காற்றுகளோ பெருங்காற்றுகளோ துன்பங்களோ துயரங்களோ பல்வேறு விதமான இக்கட்டான தடைகளை தாண்டி இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை சொல்லி
அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள் சொல்லி நமக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தரக்கூடியவராக இருக்கின்றார். இவர்கள், இந்த சீடர்கள், இயேசுவை ஒரு மனித சாயலாகத்தான் பார்த்தார்கள். ஏனென்றால் அந்த கடல் என்பது சாத்தான் வாழ்கின்ற இடமாக என்று கருதிய அவர்கள் பேய் என்று இயேசுவையும் அவர்கள் சிந்திக்கின்றார், இயேசுவை பார்த்து சொல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்கள் இயேசுவை மனித சாயலாகத்தான் பார்த்தார்களே தவிர இறை சாயலாக பார்க்க அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஏனென்றால் இறைமகனே நம்மோடு இருந்து பல்வேறு விதமான வல்ல செயல்களை செய்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதையே முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார், நாம் அதே போல் ஒருவர் மற்றவிடம் அன்பு கொண்டிருக்கின்ற பொழுது எந்த கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருந்து நமக்கு எல்லா நேரங்களிலும் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து நம் சகோதர சகோதரிகளை அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்பில் நம்மில் நிறைவு பெறுவதாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளை யாரும் பார்த்ததில்லை என்பதற்கான ஒரு அத்தாட்சி நாம் நம் சகோதர சகோதரிகள் மீது அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்பு முழுமையாக மாறுகிறது. அந்த அன்பு கடவுளாக மாறுகிறது. கடவுளாக அந்த அன்பு நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது அந்த அன்பு என்றும் முழு நிறைவை அடைகின்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதையே இறை அன்பாகவும் பிறர் அன்பாகவும் நாம் ஆழமாக நம்மில் ஊற்றெடுக்கின்ற பொழுது இறைவனையும் அன்பு செய்கின்றோம், பிறரையும் அன்பு செய்து இந்த மண்ணுலக வாழ்வில் இறைவனை நோக்கி, இறைவனின் மீது, இறைவன் வழியாக நாம் பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது எந்த அச்சமோ எந்த கவலைகளோ நம்மை ஆட்கொள்ளாது இறைவன் நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.